வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 10 இனியவை கூறல் குறள் எண் 2. அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். இப்போ குறளுடைய பொருளை எப்படி பார்க்கணுன்னா, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் அகனமர்ந்து ஈதலின் நன்றே. முகன் அமர்ந்து அப்படின்னா முகம் மலர்ச்சியோட, இன்சொலன் ஆகப் பெறின் இனிய சொற்களை பேசக்கூடியவனாக இருந்தால், அப்படி பேசக்கூடிய இனிய சொற்கள் எதை விட நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, அகனமர்ந்து ஈதலின் நன்றே. உள்ளம் மகிழ்ந்து பொருளை கொடுக்கக்கூடிய ஈகை அறத்தை விட நல்லது அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது மனம் மகிழ்ந்து ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதை காட்டிலும் முகமலர்ந்து அன்பான இனிய சொற்களை பேசுவது மேலானதாகும். முகமலர்ந்து இன்சொல் பேசுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. தானம் கொடுப்பதை விட சிறந்த அறம் அதுதான். பொருள் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இனிய சொற்களை பேசுங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த குறள் மூலம் வலியுறுத்துகிறார். இதுக்கு பார்க்கும்போது ஒரு ஊரில் நம்மளாம் ஒரு கற்பனை கதையாக சிந்தித்து பார்த்தா, ஒரு செல்வந்தன் இருக்கான், ஒரு ஏழை மூதாட்டி இருக்காங்க. இந்த செல்வந்தன் நிறைய செல்வம் இருக்குது, கேட்குற எல்லாருக்கும் கொடுக்கும்போது கூட ஒரு கடுகடுப்போட, முகத்தில் மலர்ச்சியெல்லாம் கிடையாது, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க, இங்கே வந்துட்டீங்க என்னைய தொந்தரவு பண்ணி அப்படிங்கிற மாதிரியே பண்ணிகிட்ருப்பான். ஆனால் இந்த ஏழை மூதாட்டிக்கிட்ட நிறைய செல்வம் பொருள் பணம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் கூட மூதாட்டி வீட்டுக்கு வரக்கூடியவங்கள முகமலர்ச்சியோடு வரவேற்று தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை தானமாக கொடுத்து அனுப்புவாங்க. கொஞ்ச காலத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த செல்வந்தனினுடைய கடுகடுப்பால் அவனை சுற்றி நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, யாருமே இல்லை. அப்போ இந்த மூதாட்டிக்கு துன்பம் வந்த வேளையிலே கூட அவங்க சம்பாதிச்ச இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இனிய சொல்லால் சம்பாதித்த இந்த மக்கள் அவங்களுக்கு உதவுனாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போவுமே இனிய சொற்களை பேசி நண்பர்கள் வட்டாரத்தையும் உறவினர் வட்டாரத்தையும் பெருக்கி கொள்ளுதல் வேண்டும். அது எதை விட மேலானது அப்படின்னா, மன மகிழ்ச்சியோட ஒரு பொருளை கொடுப்பதை விட அன்புடன் முகமலர்ந்து பேசுவது சிறந்த ஈகையாக போற்றப்படுகிறது. உள்ளம் மகிழ்ந்து பொருளை கொடுப்பதை விட முகம் மகிழ்ந்து மலர்ச்சியோட இனிய சொற்களை பேசுபவனாக ஒருவன் இருந்தால் அது மிகச் சிறந்த அறம் என்பதை குறள் மூலம் வலியுறுத்துகிறார் வள்ளுவர். குறளின் பொருள், முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். அப்போது நீங்கள் பொருள் கொடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நீங்கள் நிறைய பணம் சம்பாரித்து அதையெல்லாம் கொடுக்கணும். அந்த அறத்தை செய்வதை விட இன்சொல் பேசுவது மிகச்சிறந்த அறம் என்று எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். மீண்டும் குறள். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.